Vinayaka Missions Research Foundation, deemed to be university. Salem campus. Toll free number 1800-258-2929. சென்னையில் போதைப் பொருட்களை புழக்கத்தில் விட்டதாக ரவுடியின் வீட்டிற்குள் புகுந்து போலீசார் நடத்திய அதிரடி சோதனை காட்சிகள்தான் இவை. நீங்க வச்சிருந்தா ஏதோ புள்ளிய பண்ணலாம் நினைக்கிறீங்க. நான் கிருஷ்ணால ஊத்தி நேரே பதம்பாரு உண்மையா இருக்கணும். எல்லாரும் சரியா இருந்தாங்கன்னா நாமளும் இருக்கலாம். தப்பா இருந்தாங்கன்னா நாம ரொம்ப தப்பா இருக்கணும். என்ன பாஸ் பண்றீங்க? சிஎம் கண்ணா போன் பண்ண வைடா. குடிச்சிட்டு எங்க தங்கச்சி அம்மா எங்க அப்பா நல்லவன்னு சொன்னா ஸ்கூல்ல சேர்ப்பாங்களா? சென்னையில் போதை புழக்கத்தை கட்டுப்படுத்தவும் ரவுடிகளை கட்டுப்படுத்தவும் போலீசார் நாள்தோறும் ரவுடிகளை கைது செய்தும் திடீர் சோதனை நடத்தி போதைப் பொருட்களை கைப்பற்றியும் வருகிறார்கள். அந்த வகையில் சம்பவத்தன்று புளியந்தோப்பு காந்திநகர் 5வது தெருவில் உள்ள சரித்திர பதிவேடு ரவுடியான நந்தகுமார் என்பவர் வீட்டில் பேசன் பிரிட்ஜ் உதவி ஆய்வாளர் கிருஷ்ணகுமார், சுரேஷ்குமார் மற்றும் பெண் உதவி ஆய்வாளர் உள்ளிட்டோர் அடங்கிய குழுவினர் ஞாயிற்றுக்கிழமை மாலை சோதனை செய்தனர். அப்போது நந்தகுமாரும் அவரது தாயும் சோதனை செய்யக்கூடாது என எதிர்ப்பு தெரிவித்தனர். ரொம்ப கொடுமையாக்குதுண்ணா, இதெல்லாம் ரொம்ப கொடுமைண்ணா, ரொம்ப கொடுமை பண்றீங்க மேடம். நல்லா இருக்கிறவங்க கூட நீங்களே எதுவுமே இல்லைன்னா சும்மா ஊருப்பட்ட வீட்டுக்கு போகாத என் வீட்டுக்கே சுத்தி வந்து ரொம்ப அநியாயண்ணா. பெட்ரோல ஊத்தின்னு வந்து நான் டேஷன் வந்து நான் கொளுத்தி பண்ணா நீ சாவுக்கு எதுனா ஒன்னு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ. சத்தியமா பீப்பர் ஸ்டேஷன் தான் காரணம். நான் செத்தனா பீப்பர் ஸ்டேஷன் மட்டும் தான் காரணம். பாருங்க நீங்க பீப்பர் ஸ்டேஷன் இருமா இருமா பண்ணிட்டு விடுமா. ஒரு அறை மட்டுமே கொண்ட அந்த வீட்டில் சில இடங்களிலிருந்து கருப்பு பைகளை சோதனையிட்ட போலீசார் வீட்டின் ஆஸ்பெஸ்டாஸ் கூரையில் தெர்மோகோல் தடுப்பில் வைக்கப்பட்டிருந்த கருப்பு பார்சல் ஒன்றை கைப்பற்றினர். இல்லன்னா கம்முன்னு இருக்க வேண்டியதான். அது காதால கத்திங்க வாங்கிட்டே போயிருங்க. ஏன் சார் நிக்கிறீங்க? உட்காருங்க சார். கையோட வாங்கி போயிருங்க. என்ன குமார் வச்சிருக்குமா? என்ன இது எப்ப வச்சீங்க? இதெல்லாம் என் வீட்டுல இல்லையா? இது எப்படி வந்துச்சு? இது எப்படி அப்போது பதற்றமடைந்த நந்தகுமாரும் அவரது தாயார் மீனாவும் கத்தி கூச்சலிட்டனர். மறைத்து வைத்திருந்த கருப்பு கவரை பிரிக்க பிரிக்க இருவரும் கத்த ஆரம்பித்தனர். முதலில் அது பேனா என்று கூறிய அவர்கள் அது தங்களுடையது அல்ல, போலீஸ் கொண்டு வந்து வைத்து விட்டார்கள் என்று கூச்சலிட்டனர்.
தான் வச்சு அடிக்கிறீங்க. நீங்க தான். நீங்க 4 பேர். நீ 4 பேர். நீங்க 4 பேர் எனக்கு ஆயிடுச்சு. இவன் தான் வச்சாரு. இவன் தான் வச்சாரு. நதினே குப்பி வீடியோ எடு. எனக்கு ஆயிடுச்சுனா பீப்பர் டாஸ்ல காரணம். இது என் தில்லவையில. சித்தா. அதில் 10 கிராம் எடையுள்ள 29 கஞ்சா பொட்டலங்கள் மற்றும் 6 போதை ஊசிகள் செலுத்தக்கூடிய சிரஞ்சுகள் இருந்தன. இதனை போலீசார் கைப்பற்றினர். மொத்தமாக 1500 கிராம் கஞ்சாவும் போதை ஊசிகளும் கைப்பற்றப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். வீட்டிற்குள் நந்தகுமாரை கைது செய்த போலீசார் அவரை வீட்டை விட்டு வெளியே அழைத்து வரும்போது நந்தகுமாரின் தாயார் மற்றும் குடும்பத்தில் இருந்த பெண்கள் போலீசார் மீது தாக்குதல் நடத்தினர். இதனை தடுத்த நந்தகுமாரை கைது செய்த போலீசார் அவரை காவல் நிலையம் அழைத்து வந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட நந்தகுமாரின் தாயார் மீனா பேசின் பிரிட்ஜ் காவல் நிலையம் முன்பு வந்து பிளேடால் தனது கையை கிழித்துக் கொண்டு தனது மகனை வெளியே விட வேண்டும் என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அங்கிருந்த போலீசார் அவரை எச்சரித்து அனுப்பி வைத்தனர். போலீசார் மீது தாக்குதல் நடத்தியதாக நந்தகுமாரின் தாய் மீனா மற்றும் லட்சுமி உள்ளிட்ட உறவினர்கள் மீது மற்றொரு வழக்கு பதிவு செய்திருக்கும் பேசின் பிரிட்ஜ் போலீசார் சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்தி வருகிறார்கள். Vinayaka Missions Research Foundation, deemed to be university, Salem campus, toll free number 1800-258-2929. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.